ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பக் பவுண்டி ரிலேட்டடாக தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ண போகிறோம். அதாவது பக்குனா என்ன, பவுண்டினா என்ன, ஒரு வெப்சைட்டில் இருக்கிற வல்னரபிலிட்டியை நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது, என்னென்ன சாஃப்ட்வேர், என்னென்ன டூல் யூஸ் பண்ணி ஒரு வெப் அப்ளிகேஷனில் இருக்கிற வல்னரபிலிட்டியை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறது, ஐடென்டிஃபை பண்ணுறது, அப்படி நம்ம கண்டுபிடிச்ச பக்கை எப்படி வந்து ப்ராப்பராக வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து மேக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பக் பவுண்டி ரிலேட்டடாக A to Z நம்ம இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக் பவுண்டி கோர்ஸில் வந்து பக்குனா என்ன, பவுண்டினா என்ன, எத்தனை டைப்ஸ் ஆஃப் பக் இருக்குது, ஒரு பக்கை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர், என்னென்ன டூல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி ஒரு பக்கை நம்ம வந்து கண்டுபிடிப்போம், என்ன மெத்தட்ஸ், அதாவது ஒரு பக்கு இருக்குன்னா அந்த பக்கை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட் இருக்கும். ஸோ அப்படி என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு வல்னரபிலிட்டி நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணுறது. ஓகே, நான் வந்து ஒரு பக்கை வந்து கண்டுபிடிச்சிட்டேன், அந்த பக்கை நான் வந்து ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு எப்படி ப்ராப்பராக வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து நான் வந்து மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்படி நம்ம வந்து பக்கை வந்து கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் பண்ணுறது மூலிமா நம்ம எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கோர்ஸில் வந்து பார்ப்போம். பக்குனா என்ன, பவுண்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக பார்க்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஆக்சுவலி பக்குனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வெப் அப்ளிகேஷனை நம்ம டெவலப் பண்ணும்போது ஃப்ரண்ட் எண்டும் சரி பேக் எண்டும் சரி ப்ரோக்ராமர் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை வந்து யூஸ் பண்ணி கோட் எழுதி டெவலப் பண்ணுவார். ஸோ அப்படி டெவலப் பண்ண அந்த ஃபைல்ஸ் எல்லாமே ஒரு சர்வரில் வந்து அப்லோட் பண்ணுவார். அப்படி அப்லோட் பண்ணும்போது அந்த சர்வரை வந்து ப்ராப்பராக வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த சர்வர் வந்து மிஸ்கான்ஃபிகரேஷனாக இருக்குது. இது தெரியாமல் அந்த ப்ரோக்ராமர் என்ன பண்ணுறாருனா அந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து சர்வரில் வந்து அப்லோட் பண்ணிட்டார். ஸோ அந்த ஃபைல்ஸில் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். நம்ம வெப்சைட்டோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் அந்த ஃபைல்ஸில் இருக்கும். ஸோ இது தெரியாமல் அந்த ப்ரோக்ராமர் என்ன பண்ணுவார்னா அந்த சர்வரில் வந்து அப்லோட் பண்ணுறாரு. ஸோ அந்த சர்வரோட மிஸ்கான்ஃபிகரேஷனை அட்டாக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அட்டாக்கர்ஸ் அப்படி இல்லைனா பென்டெஸ்டர்ஸ்லாம் என்ன பக் ஹண்டர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து அந்த சர்வரோட மிஸ்கான்ஃபிகரேஷனை அந்த ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து ரிப்போர்ட் பண்ணுறது மூலிமா, அதாவது அந்த கம்பெனிக்கு, அந்த ஆர்கனைசேஷனுக்கு, இல்லை எந்த வெப்சைட்டில் பக் இருந்ததோ அந்த வெப்சைட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுறது மூலிமா அவங்க வந்து ரிவார்டு தருவாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து பவுண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது ஒரு வெப் அப்ளிகேஷனில் இருக்க லூப் ஹோலை நம்ம வந்து கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு தர ரிவார்டை தான் நம்ம என்ன சொல்லணும்னா பவுண்டின்னுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பக்குனா என்ன, பவுண்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இப்போது ஒரு வெப்சைட்டில் இருக்கிற வல்னரபிலிட்டியை நம்ம வந்து கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ், அந்த வெப்சைட்டுக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அந்த வெப்சைட்டை வந்து சைபர் அட்டாக்லேருந்து நம்ம வந்து ப்ரீவென்ட் பண்ணலாம். இப்போ ஒரு வெப்சைட் இருக்குதுன்னா கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு சர்வர் இருக்கும். அந்த வெப்சைட்டை வந்து ஆக்சஸ் பண்ணுறோம், நிறைய யூசர்ஸ் இருப்பாங்க. அந்த யூசர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அந்த சர்வரில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அப்படி ஸ்டோர் ஆகிருக்கிற அந்த டீட்டெயில்ஸ் அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸாக வேறு யாரும் வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரீவென்ட் பண்ணலாம். ஸோ அப்படி ப்ரீவென்ட் பண்ணுறது மூலிமா அந்த வெப்சைட், கண்டிப்பாக அந்த வெப்சைட்னால் ஒரு கம்பெனியோட வெப்சைட் தான் இருக்கும், அந்த கம்பெனியோட ரெப்புடேஷன் வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு வந்து அந்த கம்பெனி வந்து ரிவார்டு தரும். ஸோ நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு வந்து ரிவார்டு வந்து தருவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதுதான் பெனிஃபிட். அந்த கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட ரெப்புடேஷன் வந்து இன்னும் வந்து க்ரோ ஆகும், அதனுடைய செக்யூரிட்டி லெவல் வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கு தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன், கம்பெனிஸ், வெப்சைட் அவங்க எல்லாமே வந்து பக் பவுண்டி ப்ரோக்ராமை வந்து ஆஃபர் பண்ணுறதுக்கான காரணமே வந்து இதுதான்.
இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஹேக்கரோன்னா என்ன பக்ரோட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் அதை பற்றி பேச விரும்பலை. ஹேக்கரோன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதாவது இப்போ ஒரு கம்பெனி இருக்குதுன்னா அந்த கம்பெனியோட வெப்சைட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தந்த வெப்சைட்டில் இந்தந்த பக்கை கண்டுபிடிச்சா இவ்வளோ அவனுக்கு நான் வந்து ரிவார்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் டீட்டெயில்ஸை வந்து ஹேக்கரோன் கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஹேக்கரோன் என்ன பண்ணுன்னா டெஸ்டருக்கும் கம்பெனிக்கும் சென்டராக வந்து இன்டர்மீடியேட்டாக வந்து ஒர்க் பண்ணோம். அதாவது எப்படின்னா இப்போ வந்து ஒரு டெஸ்டர் வந்து அந்த கம்பெனிஸ் கொடுத்த வெப்சைட்லேருந்து ஒரு வல்னரபிலிட்டியை வந்து கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ அப்படி ரிப்போர்ட் பண்ண அந்த ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் என்ன ஆகுனா ஹேக்கரோன் டீம் கிட்ட வரும். அந்த ஹேக்கரோன் டீம் என்ன பண்ணுன்னா அந்த டெஸ்ட்டை ரிப்போர்ட் பண்ண ரிப்போர்ட் வந்து வேலிடா இன்வேலிடா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு வேலிடான ரிப்போர்ட்டாக இருந்ததுன்னா அந்த ரிப்போர்ட்டை அந்த கம்பெனிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணோம். ஃபார்வர்ட் பண்ணுறது மூலிமா அந்த கம்பெனி வந்து கொஞ்சம் நாள் எடுத்துகிட்டு அந்த பக்கை வந்து சால்வ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கான பவுண்டி வந்து ஹேக்கரோனுக்கு வந்து அந்த கம்பெனி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். ஸோ ஹேக்கரோன் என்ன பண்ணுன்னா அந்த பக்கை வந்து யார் வந்து கண்டுபிடிச்சாரோ அந்த டெஸ்டருக்கு அந்த அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்டருக்கு வந்து அவருக்கு இருக்கிற ஸ்கில்லை வச்சு ஒரு வெப்சைட்டில் இருக்கிற வல்னரபிலிட்டியை வந்து கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் பண்ணுறது மூலிமா அவருக்கு வந்து பவுண்டி கிடைக்குது. அட் த சேம் டைம் அந்த கம்பெனிஸோட செக்யூரிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியும் வந்து இருக்குது. ஸோ அந்த கம்பெனியோட செக்யூரிட்டி வந்து டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுறது மூலிமா அந்த கம்பெனியோட ரெப்புடேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது டெஸ்டருக்கும் கம்பெனிக்கும் சென்டராக தான் வந்து இன்டர்மீடியேட்டாக தான் வந்து ஹேக்கரோன் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இது போல் தான் சேம் கான்செப்ட் தான் வந்து பக்ரோட்லி இப்படி தான் வந்து ஒர்க் ஆகுது. நம்ம ஒரு பக்கை வந்து கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் பண்ணுறதுனால அதுக்கு வந்து பவுண்டி தருவாங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்து எப்படி வந்து பக்கை வந்து கண்டுபிடிக்கிறது, அந்த பக்குக்கு எப்படி ப்ராப்பராக வந்து ரிப்போர்ட் எழுதுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம இந்த கோர்ஸில் வந்து அடிஷ்னலாக நிறைய வீடியோஸ் வந்து வரப்போகுது. ஸோ அந்த எல்லா வீடியோஸ்லேயும் வந்து இன்னும் நம்ம வந்து கிளியராக வந்து பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி நம்ம ஒரு பக்கை வந்து டெஸ்ட் பண்ணுறோன்னா எப்படிலாம் வந்து டெஸ்ட் பண்ணணும், எதெல்லாம் வச்சு நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் நிறைய வந்து சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த அந்த வெப்சைட்டோட யூஆர்எல் போட்டோன்னா என்னென்ன பக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி தரும். பட் அந்த ஆட்டோமேஷன் டெஸ்ட் பண்ணுற அந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு நம்ம போய் ரிப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பவுண்டியே வந்து கிடைக்காது. ஸோ நம்ம வந்து மேனுவலாக வந்து டெஸ்ட் பண்ணணும். ஆட்டோமேஷன் டூல் எல்லாமே வந்து ஜஸ்ட் இது போல் இருக்குது அப்படின்னு தான் சொல்லும். ஸோ அதை வச்சு நம்ம ரிப்போர்ட் பண்ணால் நம்மளுக்கு பவுண்டி கிடைக்கவே கிடைக்காது. நம்ம மேனுவலாக வந்து டெஸ்ட் பண்ணி ஸோ இது வந்து என்ன டைப் ஆஃப் பக்கு, இதனால் என்ன இம்பேக்ட்டு, ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது, நான் இந்த பக்கை வந்து யூஸ் பண்ணி நான் இந்த டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனுவலாக நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஜஸ்ட் நான் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கு தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அடுத்தது வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வல்னரபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஓஆர் டாப் 10 உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5 இயர்ஸுக்கு ஒன் டைம் வந்து அந்தந்த பக்கை வந்து அனலைஸ் பண்ணி எது வந்து அதிக இம்பேக்ட் இருக்குது, எது வந்து அதிக பக்கு, டாப் 1 பக்கு, டாப் 2 அப்படின்னு சொல்லிட்டு டாப் 1லேருந்து டாப் 10 வரைக்கும் ஒரு 10 வல்னரபிலிட்டியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லிஸ்ட்டு போட்டு 5 இயர்ஸுக்கு ஒரு டைம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ரிலீஸ் பண்ணது தான் இது ஓஆர் டாப் 10. இன்ஜெக்ஷனு, புரோக்கன் ஆத்தென்டிகேஷன், சென்சிட்டிவ் டேட்டா எக்ஸ்போஷர், XML, ப்ரோக்கர்ஸ் ஆக்சஸ், செக்யூரிட்டி மிஸ்கான்ஃபிகரேஷன், கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்கு, இன்செக்யூர் டீசென்ட்ரலைசேஷனு. ஸோ இது போல் வந்து இது வந்து 2017 ஐ திங்க் 15ல் வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ அப்போ வந்து ரிலீஸ் பண்ணும்போது இதுதான் வந்து டாப் 10 வல்னரபிலிட்டி. ஸோ இந்த 10 வல்னரபிலிட்டி நம்ம வந்து கண்டிப்பாக எல்லாமே வந்து செப்பரேட் வீடியோஸில் வந்து ஆட்டோமேஷனாகவும் மேனுவலாகவும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அது எப்படி பார்க்குறதுன்னு பின்னாடி நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு ரிப்போர்ட்டை நம்ம வந்து ரைட் பண்ணோன்னா எப்படி வந்து ப்ராப்பராக வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது இப்போ நம்ம பக்கை வந்து கண்டுபிடிச்சிரும் ஆட்டோமேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி வந்து மேனுவலாக அந்த பக்கை வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது, எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக வந்து ரிப்போர்ட் பண்ண தெரியாமல் நம்ம வந்து ஒரு பிகினரு, சம்டைம்ஸ் நான் கூட நிறைய டைம் வந்து ரிப்போர்ட் பண்ண தெரியாமல் அந்த பக்கை வந்து ரிப்போர்ட் பண்ணுறது மூலமாக எனக்கு வந்து பவுண்டி கிடைக்காமே போயிருக்குது. ஸோ
அந்தமாரி மிஸ்டேக்கை நம்ம வந்து எப்படி பண்ணக்கூடாது, எப்படி 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 ஒரு ரிப்போர்ட்டை வந்து ப்ராப்பராக ரிப்போர்ட் பண்ணணும், ஒரு ரிப்போர்ட்டில் என்னென்ன கன்டென்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து எப்பயுமே வந்து சம்மரி, இப்போ நம்ம ஒரு பக்கை வந்து கண்டுபிடிக்கிறோன்னா அந்த பக்கை பற்றி நம்ம வந்து ஒரு சம்மரி, ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். ஸோ இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். அடுத்து வந்து ஸ்டெப்ஸ் டு ரீப்ரொடியூஸ், அந்த பக்கை நான் வந்து எப்படி கண்டுபிடிச்சேன், ஸோ அது எந்த ஸ்டெப்பில் பண்ணால் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்ஸ் டு ரீப்ரொடியூஸ்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப்ஸை வந்து நான் என்னென்ன ஸ்டெப்பு யூஸ் பண்ணேன், என்னென்ன டூலை யூஸ் பண்ணேன், எப்படி வந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அடுத்தது வந்து ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட், அதாவது வந்து நான் கண்டுபிடிச்சதுக்கான ப்ரூஃப் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃபை வந்து அட்டாச் பண்ணணும். அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னா இம்பேக்ட், நான் இந்த பக்கெலாம் கண்டுபிடிச்சிட்டேன், இதனால் வந்து எனக்கு என்ன இம்பேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்கணும். ஸோ லாஸ்ட்டாக வந்து ரிவ்யூ, இந்த எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக வந்து ரைட் பண்ணியிருக்கிறோமா, எல்லாத்தையும் ஸ்டெப்ஸ் டு ரீப்ரொடியூஸ் கரெக்டாக இருக்குதா, இம்பேக்ட் கரெக்டாக கொடுத்துருக்குறோமா, என்ன பக்கோ அதுக்கான இம்பேக்ட் தான் நம்ம வந்து கொடுக்கணும். என்ன பக்குன்னே தெரியாமல் வேறு ஒரு பக்குக்கான இம்பேக்ட்லாம் நம்ம வந்து எடுத்து கொடுக்கக்கூடாது. ஸோ அப்படி கொடுக்கும்போது அந்த ரிப்போர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா க்ளோஸ் பண்ணிருவாங்க. ஸோ நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து பக் பவுண்டி கோர்ஸை வந்து இன்னும் டீட்டெயிலாக டாப் 10 வல்னரபிலிட்டி பற்றியும் நம்ம டீட்டெயிலாக வந்து பின்னாடி வந்து வீடியோ பார்க்கலாம். ஜஸ்ட்டு இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன் திஸ் வீடியோ கைஸ்.